தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆம்னி பேருந்துகளை இன்று முதல் கோயம்பேட்டிற்கு பதிலாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்தே இயக்க வேண்டும் என்று அமைச்சர் சேகர் பாபு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். ஆம்னி பேருந்துகளை கோயம்பேடு வரை இயக்குவதற்கான அனுமதி அளிக்க வேண்டும் என்று ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கேட்டுக்கொண்டிருந்த நிலையில் தற்போது அதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரும் கிளாம்பாக்கத்திலிருந்துதான் பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்திருந்த நிலையில் தற்போது ஆம்னி பேருந்துகள் கோயம்பேட்டிற்கு பதிலாக கிளாம்பாக்கத்திலிருந்துதான் இயக்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் சேகர் பாபு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். கிளாம்பாக்கத்திற்கு அருகில் உள்ள வரதராஜபுரம் பார்க்கிங் இடத்தை சரி செய்து தரும் வரை கோயம்பேட்டிற்கு செல்ல அனுமதிக்க வேண்டும் என்று ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் தற்போது அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்த அந்த காட்சிகளை பார்க்கலாம். அவர்கள் 24ஆம் தேதியிலிருந்து நாங்கள் அங்கே ஆம்னி பேருந்துகளை இயக்குவோம் என்று கூறியிருந்தார்கள். இப்பொழுது திடீரென்று அவர்களே ஒத்துக்கொண்டதற்கு மாறாக இப்போது நாங்கள் இயக்குவதற்கு தயாராக இல்லை என்கிறார்கள். அரசு அவர்களுடைய விருப்பத்திற்கு போல் செயல்பட முடியாது. மக்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல்தான் அரசு செயல்படும். ஆகவே இன்றையிலிருந்து ஆம்னி பேருந்துகள் கோயம்பேடிலிருந்து இயக்குவதற்கு முழுமையாக தடை செய்யப்படும். ஆம்னி பேருந்துகள் முழுமையாக கிளாம்பாக்கத்திலே கட்டப்பட்டிருக்கின்ற பேருந்து நிலையத்திலிருந்து தான் இயக்கப்படும். அதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும், பயணிகளுக்கு தேவையான வசதிகளையும், பேருந்துகளுக்கு தேவையான வசதிகளையும் முழுமையாக சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமும் நம்முடைய போக்குவரத்து துறையும் செய்து கொடுத்திருக்கின்றது. ஆகவே ஒத்துக்கொண்டதை போல் ஆம்னி பேருந்துகளை கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்குவதற்கு பேருந்து உரிமையாளர்களும் சங்கங்களும் அரசுக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 24ஆம் தேதியிலிருந்து நாங்கள் அங்கே ஆம்னி பேருந்துகளை இயக்குவோம் என்று கூறியிருந்தார்கள். இப்பொழுது திடீரென்று அவர்களே ஒத்துக்கொண்டதற்கு மாறாக இப்பொழுது நாங்கள் இயக்குவதற்கு தயாராக இல்லை என்கிறார்கள். அரசு அவர்களுடைய விருப்பத்திற்கு போல் செயல்பட முடியாது. மக்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல்தான் அரசு செயல்படும். ஆகவே இன்றையிலிருந்து ஆம்னி பேருந்துகள் கோயம்பேடிலிருந்து இயக்குவதற்கு முழுமையாக தடை செய்யப்படும். ஆம்னி பேருந்துகள் முழுமையாக கிளாம்பாக்கத்திலே கட்டப்பட்டிருக்கின்ற பேருந்து நிலையத்திலிருந்து தான் இயக்கப்படும். அதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும், பயணிகளுக்கு தேவையான வசதிகளையும், பேருந்துகளுக்கு தேவையான வசதிகளையும் முழுமையாக சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமும் நம்முடைய போக்குவரத்து துறையும் செய்து கொடுத்திருக்கின்றது. ஆகவே ஒத்துக்கொண்டதை போல் ஆம்னி பேருந்துகளை கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்குவதற்கு பேருந்து உரிமையாளர்களும் சங்கங்களும் அரசுக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மக்களின் விருப்பத்திற்கு ஏற்பவே அரசு செயல்படும். ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுக்காக அரசு செயல்பட முடியாது என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்திருக்கிறார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நேரலையில் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், தற்போது ஆம்னி பேருந்துகளை கிளாம்பாக்கத்திலிருந்து தான் இயக்கணும். அவர்கள் கேட்டுக்கொண்ட நாள் இன்றோடு முடிவடைகிறது. எனவே கோயம்பேட்டிற்கு அனுமதிக்க முடியாது அப்படின்னு அமைச்சர்கள் திட்டவட்டமா சொல்லியிருக்கிறாங்க. விவரங்களை பதிவு செய்யலாம். அளவில் குறிப்பாக ஆம்னி பேருந்துகள் சென்னை ஆம்னி பேருந்து நிலையத்திலிருந்து இயக்குவதற்கான அந்த கால அவகாசம் இன்றோடு முடிவடைகிறது. குறிப்பாக 24ஆம் தேதி வரை தங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்று ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் ஏற்கனவே போக்குவரத்து துறை ஆணையத்திடம் ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கை ஏற்று 24ஆம் தேதி வரை அனுமதி கொடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் முடிச்சூர் வரதராஜபுரத்தில் அமைக்கப்பட்டு வரக்கூடிய அந்த ஆம்னி பேருந்து நிலையம் தற்காலிக அந்த பணிகள் அப்படிங்கிறது முழுமையாக நிறைவு பெறல அப்படிங்கிற காரணத்தை மேற்கோள் காட்டி தற்போது ஆம்னி பேருந்துகளை அடுத்த 3 அல்லது 4 மாதத்திற்கு இங்கே சென்னையிலிருந்து இயக்குவதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை செய்தியாளர் சந்திப்புகளை தொடர்ச்சியாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போது சேகர் பாபு அவர்கள் குறிப்பாக சிஎம் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது மிக தெளிவாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். இன்று இரவோடு ஆம்னி பேருந்துகள் சென்னையில் இயக்குவதற்கு தடை விதிக்கப்படும். கிளாம்பாக்கத்திலிருந்து தான் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்ற அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக
குறிப்பாக இந்த பேருந்து நிலையத்தினுடைய மாற்றம் என்பதே போக்குவரத்து நெரிசலை சீரமைப்பதற்கும் சென்னை மக்களுடைய அந்த பிரதான பாதைகளில் இருக்கக்கூடிய போக்குவரத்து பாதிப்பை குறைப்பதற்கும் தான் மாற்றம் கொண்டு வந்திருக்கிறது. எனவே இது ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தான் 24ஆம் தேதி வரை இதற்கான கால அவகாசம் கேட்டார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஆம்னி பேருந்து நிலையத்தை 30ஆம் தேதியே மாற்றுவதற்கான அந்த அறிவிப்புகள் விட வாய்ப்பு இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் அவர்கள் கோரிக்கை ஏற்றுதான் 24 நாட்கள் தற்போது கூடுதலாக கொடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் சிஎம்டியினுடைய சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆம்னி பேருந்து நிலையம் கோயம்பேட்டில் இயக்கப்பட்டு வருகிறது. அந்த பேருந்து நிலையம் இன்று இரவோடு குறிப்பாக தடை செய்யப்படுவதாக தற்போது அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்திருக்கிறார்.